ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. நாம் அநேக டீகோடிங் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம். ஹீப்ரு வார்த்தையில் எல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. எபிரேய வார்த்தையெல்லாம் ஒரு சிற்பி மாதிரி. அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா முத்துக்கள் இருக்கும். சின்ன சிற்பிக்குள்ள சின்ன முத்து இருக்கும், பெரிய சிற்பிக்குள்ள பெரிய முத்து இருக்கும். நல்ல முத்து தேடுறது தான் நம்முடைய வேலை. ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் பாருங்கள், எப்படி டீகோடிங் பண்ணுறது. ஒவ்வொரு ஹீப்ரு அல்பாபெட்டுக்கும் அர்த்தங்கள் உண்டு. அது எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் டீகோடிங் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டு எழுத்துக்குடைய அர்த்தத்தை கண்டுபிடிங்க. அப்புறம் மூன்று எழுத்துக்குடைய அர்த்தத்தை கண்டுபிடிங்க. இது எல்லாம் தெரிஞ்சாதான் டீகோடிங் பண்ண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.